அனாயாசில் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஒரு சேல்ஸுக்கு வந்திருக்க வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹுண்டா இயான் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. 90,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு. ஒரே ஓனர் தான். வண்டியும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரியுமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸ் தான். வண்டியில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சின்ன டச்சப்போ சின்ன ரீபெயிண்டிங்கோ அந்த மாதிரி எதுவுமே ஆகலை. எல்லாமே ஒரிஜினல் தான். கிளாஸ்லேருந்து எந்த ஒரு எதுவுமே மாறலை. ஒரிஜினாலிட்டியாக இருக்குது வண்டி. அந்தளவுக்கு வண்டி தெளிவாக இருக்குது. லோ பட்ஜெட்டில் நீங்களாக இருந்தாலும் சரி உங்கள் நண்பர்கள் யாராவது வண்டி தேடினாங்கன்னா இந்த வண்டி அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இவ்வளோ தெளிவான வண்டி லோ பட்ஜெட்டில் அதுவும் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். 2 ஓனர் 3 ஓனர் அந்த கண்டிஷனில் இருக்கும். இப்போ வந்து ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. ஆனால் நம்ம வண்டி பார்த்திங்கன்னா ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு. நீங்கள் ஹிஸ்ட்ரி கூட கம்பெனியில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது. இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா வண்டியில் உங்களுக்கு கரண்டில் தான் இருக்குது. மற்றபடி வண்டியில் குறை சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. TN 74 நாகர்கோவில் ஆர்டிஓ சிங்கிள் ஓனர் கண்டிஷன். டயர் பேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4மே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 75% மேலே தான் இருக்குது. 4 டயருமே உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. வண்டியை எடுத்து இங்கே டயர் மாற்றணுன்ற அவசியமே இல்லை. 4 டயரும் பார்த்தீங்கன்னாவே நல்லா தான் இருக்குது. வண்டியில் எந்த ஒரு டச்சப் கூட ஆகலை. ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. கிளாஸ் எதுவுமே மாறலை. டிக்கியோ டோரோ எதுவுமே ரீப்ளேஸ்மெண்ட் ஆகலை. எல்லாம் அப்படியே ஒரிஜினலாக இருக்குது. வண்டியில் 4 வீலுக்கும் பார்த்தீங்கன்னா வீல் கப் போட்டிருக்காங்க. அலாவில் வராது. ஏசி வந்துடும். கம்பெனியோடைய ஆடிஜ் சிஸ்டம் வந்துடும். 2 பவர் விண்டோ வந்துடும். அதுக்கப்புறம் நல்ல குவாலிட்டியான லெதர் சீட் போட்டிருக்காங்க. எக்ஸ்ட்ரா பிட்டிங் பார்த்திங்கன்னா வண்டியில் அவ்வளோதான் இருக்குது. வேறு எதுவுமே போடலை. கீழே மேட் போட்டிருக்காங்க அவ்வளோதான். மற்றபடி குறை சொல்கிற அளவுக்கு இந்த வண்டியில் எதுவுமே இல்லைங்க. ஒரு லோ பட்ஜெட் வண்டி அந்தளவுக்கு எப்படி இருக்குமோ அப்படி இருக்குது அவ்வளோதான். அதுவும் குவாலிட்டியாக இருக்குது. நம்பர் 1 குவாலிட்டியாகவே வண்டி இருக்குது. நான் எந்த ஒரு வாட்டர் வாஷோ எதுவுமே பண்ணலை. வண்டியை அப்படியே எடுத்து ஒரிஜினாலியாக போட்டிருக்கேன் உங்களுக்கு வீடியோ. பெட்ரோல் வண்டி சிங்கிள் ஓனர் ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு. டயர் பாயிண்ட் முதல் உங்களுக்கு லைவாக காட்டுறேன் பாருங்கள். 75% இருக்கும். இது வாட்டர் வாஷ் பண்ணி இருந்தால் உங்களுக்கு பளிச்சுன்னு தெரியும். ஃப்ரண்ட்டு பேக்கு எல்லாமே உங்களுக்கு 4 சைடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே கண்டிஷனில் தான் இருக்குது. இன்டீரியர் எல்லாமே பாருங்கள் நீட்டாகவே இருக்குது பாருங்கள். ஃப்ரண்டில் 2 மட்டும் பவர் விண்டோ வந்துடும். ஏசி கம்பெனியோடைய ஆடிஜ் சிஸ்டம் பவர் விண்டோ. மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏர்பேக் வராது. சீட் கவர் எல்லாமே உங்களுக்கு நீட்டாகவே இருக்கும். எந்த ஒரு டேமேஜோ எதுவுமே இருக்காது. கம்பெனியில் வந்து ஆடிஜ் சிஸ்டம் மட்டும்தான் வண்டியில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்ட்ரா எதுவுமே போடலை. கம்பெனியில் வந்து அப்படியே இருக்கும். பின்னாடியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பவர் விண்டோ கிடையாது. அப்புறம் பார்த்திங்கன்னா சீட் கவரும் பாருங்கள் நீட்டாகவே இருக்கும். இந்த வண்டியை பற்றி வேறு எதுவும் தகவல் தெரியணும்னா கீழே நம்பர் கொடுத்துருக்க கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.